ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா, டேக்குக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா கேட்குது சொல்கிறா. அது எல்லாம் கிளம்பிட்டாங்க. கன்ஃபார்ம் இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்கல்ல. கன்ஃபார்ம்டா. இப்போ தான் கார் தெரு முக்க தாண்டிச்சு. நான் வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதோ வந்துட்டேன். நானும் அதோ தெரு முக்கில் தான் இருக்கேன். உன் அப்பா கார் போகிறத பார்த்துட்டேன். அடப்பாவி, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தியா? நீ உள்ள போ, எனக்கு ஒரு சின்ன வேலைடி, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. இப்போது டோர் பெல் நாக்காகிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கா சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ நேரம்? ஏண்டா வந்து ஒன்று கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இப்படியெல்லாம் பண்ணாத. டைம் வேஸ்ட் பண்ணாதடி. இங்கே வா, இங்கே பாரு. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்புடா. ஐயோ குழந்தை, யாரும் இல்லாமல் கூப்பிடும் போதே நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே கூப்பிட்டேன். அப்புறம் ஏன் அவ்வளோ சீனு? வாடா. போதும் போதும், கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். அதுக்கப்புறமா நம்ம வேணா இதெல்லாம் பண்ணிக்கலாமே. எனக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்கே பாரு, அப்பா அம்மா வர எப்படியும் நாளைக்கு ஆகிடும். அது வரையும் டைம் இருக்குது. நம்ம இப்போ கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறமா எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் ஆல்ரெடி வரும்போதே எல்லாம் ப்ரிப்பேராக வந்துடுறேன். என்னால் இதை டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு முடியாது. புரியுதா? ஜங்குக்கா வந்தவொடனே இப்படி பண்ணிட்டுருக்காதரா. அப்போது நான் பண்ணுறது உனக்கு புரியல. பிடிக்கலன்னு சொல்லலை, பிடிக்கும். பிடிக்காமையா உன்னை இங்கே கூப்பிட்டேன். அது கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி தான் சொன்னேன். நான் என்னன்றேன், ஃபஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அப்புறம் வேணால் டைம் இருந்தால் நம்ம உட்காந்து பேசலாம். நீ அதுக்கப்புறம் டைம் வேறு கொடுப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதான் தெரியுதுல்ல, எதுக்கு? எங்க பாரு ஜங்குக்கா, காலை இப்போ எதுக்கு போட்டு நோண்டிட்டு இருக்கேன்? எதுக்கு நோண்டுவாங்க? ஏன் நான் எதுக்கு பிடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. இப்போ தானே பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கேன்? ஜங்குக்கா, ஹேண்டு ஏன்னா தைஸ்கிட்ட வருது. அதெல்லாம் அப்படி தான் வரும். நீ பேசுகிறவ பேசு, நான் ஏன் ஒர்க்கை பார்த்துக்கிறேன். கை வைக்காதா, பேசிகிட்டு இருக்கேன்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ பேசி. நான் உன்னை ஒன்றுமே சொல்ல. நான் என் ஒர்க்கை பார்க்குறேன், உனக்கு பேசணுன்னா பேசிக்கோ. இங்கே பாரு, இது சோஃபா, எனக்கு முதுகெல்லாம் வலிக்கும்ல, அதனால் இப்போதைக்கு வேண்டாமே. சோஃபா முதுகு வலிக்கும், கரெக்டு தான். அப்போ நான் பெட்டுக்கு தூக்கிட்டுமா? வேண்டாம். அங்கே போனால் இப்போ நான் கொஞ்சம் பேசுகிறேன்ல, அதுக்கு கூட நீ கேப் கொடுக்க மாட்டேன். நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். எனக்கு முதுகு வலிச்சாலும் பரவாயில்ல. அப்போது நான் என்ன பண்ணாலும் சரி, சைலண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இங்கே பாரு ஜங்குக்கா, டேய் போதுண்டா. என்னமோ இதெல்லாம் வேணாம் பேசலான்னு சொன்னேன். இப்போ என்ன சரி ஈக்குவலாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது நீ தான் எனக்கு கிஸ் பண்ணி என்னை டம்ட் ஆக்கி விட்டுட்டான். நான் என்ன பண்ணுறது? அதான் நானும் ஒரு ஃப்ளோவில் எனக்கு தெரியாதா யாழ் எதை தொட்டா வீக்காவான்னு? இடுப்பில் கை வைக்காதடா. கை வைக்காம எப்படி நான் பண்ணுவேன்? கையிலையா பண்ணுவாங்க? கையில் கூட பண்ணலாம். நாட்டி பேபியாக இருக்கியே, கையில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணட்டுமா? இங்கே பாரு, ஃபிங்கர் மட்டும் பேக்கில் போச்சு, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோ, நீ தானே சொன்ன ஃபிங்கரில் எப்படி பண்ணுவாங்கன்னு. இது வரையும் உனக்கு ஃபிங்கரில் நான் ட்ரை பண்ணதே இல்லைடா. நம்ம வேணால் புதுசாக ட்ரை பண்ணுவோம்.
அதெல்லாம் முடியாது, அது பெயினாக இருக்குமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. யார் சொன்னா? சரி, விட்டு படம் ஏதாவது பார்க்குறீங்களா இல்லை எனக்கு தெரியாமல்? சீ, அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல, என் ஃப்ரெண்டு சொன்னால் அதனால். ஓ, இப்படி தான் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து உட்காந்தா எங்கே விட்டால் எங்கே வலிக்கும்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஐயோ, பொறுக்கி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய இருக்கும், நீங்கள் பேசிக்க மாட்டிங்களா? நாங்களும் பேசிப்போம். நீங்கள் எங்கே விட்டால் எங்கே வலிக்கும்னு பேசுவீங்க, நாங்கள் எங்கே விட்டால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு பேசுவோம். அவ்வளோதான். பொறுக்கி எதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியோ? இப்படி பேசாமா இந்த டைமில் எப்படி பேசுவாங்க? பேசித்தானே இருக்கோம். ஏன் உன் ஹேண்டு என்னக்குள்ளே போகுது? நீ பேசு, என் ஹேண்டு அது வேலையை பார்த்துட்ருக்கு. ரப் பண்ணாதடா நல்லா இருக்கும். ரப் பண்ணாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. வேண்டாமே, எனக்கு வேணுமே, எனக்கு வேணாமே. ஆஹா, பார்த்துடலாமா? இத்தேவாய் சங்குக்கா, இன்னொன்று சொல்ல வைக்கிறேன், பார்க்குறியா? சங்குக்கா, அப்படி பேசாதுடா. அப்படி தாண்டி பேசுவேன். அப்படியே சங்குக்கோட ஃபிங்கர் டேயோட பாடி ஃபுல்லும் ரப் ஆகிட்டுருக்கு. சங்குக்கா, இந்த டிஷர்ட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, கழட்டிடலாமா? சங்குக்கா, சொல்லு பேபி, சொல்லு. ஒரு மாதிரி இருக்கு, நம்ம பெட்டில் போயிடலாமே, எனக்கு அங்கங்கே குத்துது. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டேவை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போகிற வரையும் அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். இப்போது அப்படியே டேவை பெட்டில் போட்டுட்டு ஜேகே ஃபுல் ட்ரெஸ்ஸையும் அப்படியே இது பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே டே மேலே ஓவர் ஆகுறாரு. டே ஒன்லி ஒரு சின்ன இன்னர் மட்டும்தான் போட்டுட்ருக்காரு, அவரும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போது ஜேகே அப்படியே டே மேலே ஓவர் ஆகி டிவியே பார்த்துட்ருக்கான். என்ன ஒன்றும் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா தான் பார்க்கணுன்னு தோணுச்சு. இப்படி பார்த்து கூட ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ஆமாம்மா, இப்படி பார்த்து ரொம்ப நாள் தான் ஆகுது. அதுக்குன்னு எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்ருக்க போகிறேன்? ஏதாச்சும் பண்ணுவியா மாட்டியா? அடடே, வெளியே இருக்கிற வரையும் வேணாம் ஜங்குக்கான்னு இப்போ உள்ளே வந்ததும் ஏதா பண்ணுவியா மாட்டியான்னு வரை கேட்குறியா? ஐயோ, விட்டா பேசிகிட்டே இருப்பான் போலையே. ஜங்குக்கா, ஜங்குக்கா சொல்லுடா. இங்கே பாரு, கிஸ் பண்ணது போதும், என்ன பாரு, கிஸ் பண்ணது போதுன்ற, கிஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவும் பண்ண மாட்டேன்ற, என்னடா நினச்சிட்டிய? அது எப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிற? மூட் அவுட் ஆக்காதடையா? என்ன மூட் அவுட் ஆக்காதா? இங்கே பாரு, இப்படியே இவ்வளோ நாளைக்கு என் வீட்டுக்கு திருட்டுத்தனமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் முடியாது. இப்போ சொல்லு, எப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற? உனக்கு என் பிரச்சனையை பற்றி நல்லா தெரியும். நான் எப்பான்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் அவனை சம்மதம் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். இதே தான் ரொம்ப நாளாக நீ சொல்லிகிட்ருக்க. இத்தனை வருஷமாக நானும் வெயிட் பண்ணுவேன் நீ மேரேஜ் பண்ணிப்பேன்னு. இங்கே பாருடையாங்க, இப்போது இதை பேசுகிறதுக்கான இடம் இது கிடையாது, புரியுதா? இப்படி ரொமான்ஸ் பண்ணுறது தப்பு தான். நானும் உன்னை சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். யாப்பங்காரம் விட்டு தொலைய மாட்டேங்கிறான். பேசிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் பண்ணிக்கிறேன், புரியுதா? இத்தனை நாளைக்கு நீ இதையே சொல்லிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல. இங்கே பாருடையாங்க, எனக்கு மூடே போச்சு, விடு, நான் கிளம்புறேன். இங்கே இப்படியே இருந்தேன்னா அவ்வளோதான். நான் ஏதாச்சும் அப்புறம் டென்ஷன் ஆகி பேசினாலும் பேசிடுவேன். சரி, நான் இந்த டைமில் இது பேசுனது தப்பு தான். நான் வேறு டைமில் தான் பேசியிருக்கணும். நீ கோச்சிட்டு போகாத தேங்காய் விடி. ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன். அப்புறம் நான் ஏதாச்சும் உன்னை சொல்லிட்டு போகிறேன். சாரி ஜங்குக்கா, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? நான் தான் சொல்லிட்டேன்ல, சாரி.
இப்போ இப்படி பேசுறக்கூடாது தான். போகாத. இங்கே பாருட்டேன், எனக்கு சுத்தமாக மூடு போச்சு. நான் இங்கே இருந்தேன்னா இன்னும் டென்ஷன் ஆகி லாஸ்ட்டாக உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிவிடுவணும்னு எனக்கு பயமாரி. அதனால் வேண்டாம், நான் கிளம்புறது தான் இப்போ கரெக்டாக இருக்கும். ஹேய், இப்போது எது எனக்கு எது தள்ளிவிட்ட? என்ன விட்டா ரொம்ப பேசிகிட்டு இருக்க? இந்த டைமில் கேட்க தான் செய்வேன். என்னடா பேசுகிற? இங்கே பாரு, பொண்டாட்டிங்களுக்கு புருஷனோட வீக்னஸ் ரொம்ப நல்லா தெரியுமா? இப்போ எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? பேசுகிறத கேளுடா, பேசுகிறத கேளு. சரி சொல்லு. இந்த டைமில் கேட்டால் புருஷன் பொண்டாட்டி என்ன கிட்டாலும் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆனால் என் புருஷனும் நான் எதை கிட்டாலும் பண்ண மாட்டேங்கிறான். அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்போது சாருக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது கொடுக்கணுமோ? அப்போ தான் நான் சொல்கிறத கேட்பீங்களோ? ஏங்க என்னடா டோனு மாறுது? அப்படி தான் மாறும். இப்போது ஹஸ்பண்ட் லீட் எடுத்து பார்த்துருப்பேன், ஒய்ஃபு லீட் எடுத்து இது வரையும் பார்த்ததில்ல. ஏங்க அதான் சாருக்கு மூடு போச்சுன்னு சொன்னீங்களா, மொத்த மூடையும் ஒரு செகண்டில் வர வச்சிடலாமா? ஏங்க ஹேண்டு என் தம்பிக்கிட்டேயே போகுது. உன் தம்பிக்கிட்ட போனால் தானே உங்ககிட்ட பேச முடியும். என் புருஷனோட வீக்னஸே அவன் தம்பி தானே. டேங்க நீ எப்போ இருந்து இப்படியெல்லாம் கற்றுக்கிட்ட? இந்த செம்மண்ணு கூட சேராதன்னு சொன்னால் கேட்குறியா? அவன் தானே இதெல்லாம் சொல்லி விட்டான். எங்க பாரு, யாரை சொல்லி கொடுத்தா என்ன? நான் என் புருஷன்கிட்ட தானே பண்ணுறேன். ஆமாம், புருஷன்கிட்ட மட்டும்தான் பண்ணும். ஏன் வேறு யார்கிட்ட அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கா? கொன்றுவன் பார்த்துக்கும். என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசினேன். சரி சாரி அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான். சார் ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க, இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏங்க இப்போது ஓ என்னட வா எதுடா கழட்டிகிட்டு இருக்க? எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதான். ஏன் எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாமா? சாருக்கு எதுவும் வேண்டாமா என்ன? போதேத்ரானே வேணும். சார் என்னை எவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிப்பீங்க? சீக்கிரம் விட்டோ நாளைக்கே கூட மேரேஜ் பண்ணிக்கிறேன்டி. இப்போ சொன்னல, இந்த ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு ரிவார்டாக நான் ஒன்று தரலான்னு இருக்கேன். என்ன ரிவார்டு? அது வந்து கிட்ட வாயேன். வா, லிக் பண்ணும்போது ஜிம்முன்னு ரீடி. ஏண்டா எங்கேருந்துடா அதெல்லாம் கற்றுட்டு வர? அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் ஒய்ஃபோட சீக்ரெட்ஸ், உனக்கு தெரிய தேவையில்ல. அப்படி. இப்போது டேக்குக்கு 2 பேரும் அவ்வளோ பேஷனட்டாக அவ்வளோ ஹார்ட்டாக அங்கே அப்படியே ஒருத்தர் அப்படியே நியூடாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாடி ஃபுல்லும் கிஸ் பண்ணிவிட்டு சங்கோக்கா இந்த டைம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேடி. அப்படியே நீ திரும்பவும் எல்லாம் டைட் ஆயிடுச்சு போலையே. சங்கோக்கா ஃபிங்கர் எதுக்கு பங்கு விட்டா? பெயினாக இருக்குடா. அப்படிதான் பெயினாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்தா. சங்கோக்கா 2 பேரும் அவ்வளோ பேஷனட்டாக பேசிகிட்டே இருக்கும்போது, அவ்வளோ பேஷனட்டாக ஹார்ட்டாக ஒரு மேக்கவுட் போயிட்டே இருக்கும்போது ரூம் டோர் நாக் ஆகுது. டேங்கா வீட்டுக்குள்ளே இருக்கியா? சங்கோக்கா நிறுத்த. நிறுத்த சங்கோக்கா. இப்போ ஏன்டா நிறுத்த சொல்கிற? ஸ்டாப் பண்ணு. இப்போ எதுக்கு ஸ்டாப் பண்ண சொல்கிற? ஆல்ரெடி பாதி வந்துட்டேன், எதுக்கு மேலே நான் ஸ்டாப் பண்ண சொல்லாத. ஜங்கோக்கா அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. உன் அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்களே, 2 பேரும் தானே பார்த்துட்டு வந்தோம். நீ வந்து ஸ்டாப் பண்ணால் 1000 காரணம் சொல்லிகிட்டு இருக்காத. ஃபஸ்ட்டு சைலண்டாரி. டேங்கா
வீட்டில் இருக்கியா டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங்கோட ஃபோன் ரிங் அடிக்குது. ஜங்குக்கா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் வேறு அம்மா ஃபோன் தான் ரிங் ஆகுது, எனக்கு வாய்ஸும் கேட்குது. சரி மெதுவாக ப்ரீத் பண்ணு, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு இதுவாக பண்ணு, நீ ஃபஸ்ட்டு இப்படி நகர்றியா? இப்போது அவ்வளோ வேகமாக அவ்வளோ அவசரமாகிட்டே எழுந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கான். இப்போது ஃபோன் அட்டன் பண்ணி அம்மா டேங்கா வெளியே இருந்தால் நாங்கள் எவ்வளோ நேரம் கத்திட்ருக்கோம். அம்மா நீங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்க, இப்போ எப்படி கால் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் வெளியே நின்றுட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க. அது ஊருக்கு தான்ப்பா போகணும், அதுவும் அப்பாவோட சூட்கேஸெல்லாம் மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம். அதனால தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். நானும் வெளியே நின்று டயான்னு கத்திட்டே இருக்கேன். உனக்கு ஒன்றுமே கேட்கல, என்ன பண்ணிடுச்சிங்க நீ? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ரூமில் இருந்தேன்னா அதனால தான் எனக்கு கேட்கல. சரி ஓகே, அதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரீத் பண்ணிகிட்ருக்கே நீ? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் அதனால தான் எனக்கு இப்போ ப்ரீத் ஆகுது. ஓ சரி, சீக்கிரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணு. அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வெளியே உள்ளே இருக்குது, எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு இன்னும் சீக்கிரமாக போகணும். ஏதோம்மா ஒரு கொஞ்ச நேரம் இருங்க, தான் வந்துட்டேன். ஓகேப்பா. ஜங்குக்கா டேய் என்னடா உண்மையாகவே உன் அப்பா அம்மா வெளியே இருக்காங்களா என்ன? ஆமாம், அவங்க திங்ஸ் எதுவும் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா, அதை எடுக்க தான் வராங்க. ப்ளீஸ் நீ எந்த சவுண்டும் போச்சாத, புரியுதா? ஓகே, எந்த சவுண்டும் போடல. இங்கே பாரு, நீ இங்கே வா. ஐயோ உன்னை நான் எங்கே ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியலையே. எங்கே ஒழிச்சா பார்த்துருவாங்க. திடீர்னு யாராவது உள்ளே வந்து உன்னை பார்த்துட்டாங்கன்னா எங்கே சொல்லுவேன்? ஏய் டேங், நீ ரொம்ப பதட்டப்படுற. கண்டிப்பாக அவங்க எதுவும் திங்ஸ் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அந்த திங்ஸ் எடுக்க மட்டும்தான் வருவாங்க, உன் ரூமுக்கு வர வாய்ப்பே கிடையாது. நீ ரொம்ப பதட்டப்படாத. என்ன அப்பா மட்டும் இப்போ இந்த டைமில் பார்த்தான்னா கண்டிப்பாக உன்னை பற்றி அவர் தப்பாக தான் நினைப்பார். அவர் கடைசியாக உனக்கு எனக்கும் மேரேஜே நடக்காது. என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாது. டேங், நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, உனக்கே அப்பாவை பற்றி தெரியாது. இங்கே வா. டேய் கையை வர்றா. இங்கே வா. டேய் நான் ட்ரெஸ் எதுவும் போடலடா. இப்போ போடலன்னா என்ன, நான் உன் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பார், இந்த கப்பூரில் இப்படியே ஒழிஞ்சிக்கோ. டேய் எவ்வளோ நேரம்டா நான் இப்படியே உட்காந்துட்ருப்பேன். அதெல்லாம் அப்படி தான், நீ கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துக்கோ. நான் எப்படியாவது அவங்கள சமாளித்து அனுப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம்டா. சரி நீ பயப்படாமல் போ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் அப்படியே ஒரு டிஷர்ட்டு ஒரு லோயர் மாதிரி எடுத்து போட்டுட்டு ஜேக்கோட ட்ரெஸ் எல்லாம் அப்படி வேகமாக எடுத்து அவரோட பெட்க்கு அடியில் போட்டு ஒழிச்சு வச்சுட்டு இப்போது அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு அப்படியே இப்போ போய் அவரோட வீட் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டேய் நான் கால் பண்ணி உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவியா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அதனால தான் கொஞ்சம் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன். ட்ரெஸ் இல்லாமல் இருந்தியா? டேய் எக்ஸசைஸ் பண்ணும்போது எவனாவது ட்ரெஸ் இல்லாமல் இருப்பானா? ட்ரெஸ் இல்லாமல்னா சும்மா ட்ரெஸ் இல்லாமல் இல்லைம்மா, ஒரு சாக்ஸ் போட்டுட்டு மேலே எதுவும் போடாமல் இருந்தேன். அதான் டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு வந்தேன். இப்போ அதுக்கு ஏன் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? சரி நகரு, உள்ள என்னென்னத்தையும் வச்சுட்டேன். இவ எங்கே அப்பா? டேய் உன் அம்மாவோட ஒரே ரோதனையாக போச்சுடா, எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டா. இப்போது இங்கே பாரு, ட்ரெயினுக்கு இன்னும் 1/2 hour தான் இவளை கூட்டிகிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் எப்போ போய் சேருவேனோ தெரில. ஒரு வழியாக அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டிலே இருக்கலாமான்னு பார்க்குறேன். பிளானை கேன்சல் பண்ண போகிறீங்களா? அப்பா என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. ஏய் ஏண்டா போகும்போது போகாதீங்கப்பான்னு அழுத, இப்போது பிளான் எதுவும் கேன்சல் பண்ணாதீங்கப்பான்ற. அப்பா அது இருந்தாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு பாட்டி கால் பண்ணி பேசினாங்கப்பா, அவங்க ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம், அதனால் நீங்கள் போய் தானே ஆகணும். அதுவும் கரெக்டு தான், பாட்டியை பார்த்தும் ரொம்ப நாள் தான் ஆகுது, போய் பார்த்துட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாப்பா, பாட்டியை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஏய் நீ ஏன்னா எங்களை துரத்துறதுலே இருக்க? அப்பா துரத்துலப்பா, பாட்டி மேலே எனக்கு அவ்வளோ பாசம். ஓ ஆமாம், நீயும் பாட்டிக்கு ஒரே பேரல. சரி நீ உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு, கிளம்பிடலாம். அப்பா என்ன சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள்? டேய் நீ தானே சொன்ன பாட்டி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளெல்லாம் பார்க்கணுன்னு, நீயும் கிளம்பு, ஒன்றாவே சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். அப்பா
அதெல்லாம் முடியாது. ஏய் ஏன் முடியாது, கிளம்பு போகலாம். அப்பா அது அது வந்து ஐயோ நான் எப்படி சொல்லி சமாளிப்பேன்னே தெரியலையே. ஐயோ என்னங்க அவளை விடுங்க, அவனுக்கு இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் இருக்குது, அவன் படிக்கணும். உன் அம்மாவை பார்க்குறது தான் அவனுக்கு வேலையா? ஏய் என் அம்மாவை பார்க்குறது தாண்டி அவனுக்கு வேலை. அப்படியே உன் பையன் ஃபுல் டைமும் படிச்சுட்டே தானே இருக்கான், இந்த 2 டேஸ் படிக்கணும்னா என்ன? அதெல்லாம் முடியாது. எக்ஸாம் வேறு வந்துச்சுக்கு, அவன் படித்தாதான் அவன் நல்ல மார்க் எடுப்பான். நீங்கள் சும்மா உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு இருக்காங்க, என் பையனை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சுக்காதீங்க. அது அம்மா சொல்கிறது கரெக்ட் தான்ப்பா, எனக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 2 டேஸ் தான் இருக்குது, நான் நிறைய படிக்கணும்ப்பா. அப்படியே ராத்திரி பகலாம் படித்தா மட்டும்தான் நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேன் தெரியுமா? டேய் அப்போ இதுவரையும் நீ பாஸ் ஆகிற அளவு படிக்கல, இனிமேல் படித்து தான் நீ பாஸ் ஆக போகிற. அப்பா அப்படி இல்லைப்பா, நிறைய மார்க் எடுக்கணும்ல. என் அம்மா நினச்ச மாதிரி நான் நிறைய மார்க் எடுத்து ஒரு பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்ல, அதுக்கு தான்ப்பா. ஆஹா ஐயோ என் பையன் பாரு, எக்ஸசைஸ் பண்ணி படிக்கிறான், அவ்வளோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்கான். ஆனால் என் வீட்டுக்காரர் என் பையனை கெடுக்கிறதுல இருக்காரு. டேங்க நீ ஒன்று எங்கள் கூட வர தேவையில்லப்பா, நீ போய் உட்காந்து நல்லா படி. உனக்கு படிக்க மைண்ட் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணால் தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமா, இன்னும் நல்லா படிப்பேருமா. அதனால் நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கப்பா. ஓ அப்படியாம்மா, ஓகேம்மா, நான் எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணி படிக்கிறேன். சரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கேனே, படிக்காமையும் இருக்காத, கரெக்டாக படிக்கணும் சரியா? சரிம்மா, சரிப்பா, போயிட்டு வாங்க. தேங்கா அம்மா இதுக்கு இப்போ திரும்ப இல்லைடா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லலான்னு வந்தேன். இப்போ நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கிளம்புறியா ஃபஸ்ட்டு? அங்கே பாரு ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்க, ஆல்ரெடி இங்கேயே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுமா. அங்கே போனால் அவ்வளோதான், ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீ கிளம்பு 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 கிளம்பு. ஐயோ இவன் ஏன் அப்படி என்னை துரத்துறதுலே இருக்கான். சரிடா போயிட்டு வரோம். ஐயோ காரு போனால் தானே, அப்பா போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக இப்போ அவரோட ரூமுக்கு ஓடி வர்றாரு. ரூமுக்கு ஓடி வந்து அப்படி கப்போர்டு ஓப்பன் பண்ணால் டேவோட டிஷர்ட்டை ஹக் பண்ண மாதிரி உட்காந்து ஜேகே அப்படியே அவனுக்கு அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் என்ன பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அப்போவே நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் பாதி ஏற்றி விட்டு போயிட்ட. அப்புறம் நான் பாதி எப்படி இருக்குவேன்? அதுக்கு என் புது டிஷர்ட் தான் கிடச்சிச்சா? டேய் இதில் தான்டா உன் வாசனை இருந்துச்சு, அதான் இதை ஹக் பண்ணிகிட்டே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீ கப்போர்டை விட்டு வெளியே வாடா. அப்படியே நியூடாக கப்போர்ட்லேருந்து ஜேகே இறங்குறான். இப்போது அப்படியே ஜேகே டேவை ஒரு மாதிரி பார்க்குறான், டேவும் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது 2 பேரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எதுவுமே பேசல, அப்படியே ஐ கான்டாக்ட் மட்டும்தான். இப்போது அப்படியே வேக வேகமாக அவரோட டிஷர்ட்டையும் சாட்சியும் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து அவ்வளோ ஆஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே இவங்க கிஸ்ஸோடையே இந்த 1 ஷாட் முடியுதுடா. ஓகே இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, ஏன்னா நான் அவ்வளோவா ஹார்ட் கண்டென்ட் போட மாட்டேன். இதில் ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் நிறைய கண்டென்ட் போட்டேன் நான் நடிக்கிறேன், தெரியல. பட் ஹார்ட்டாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ஓகே உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா பாய்டா சொல்ல குட்டீஸ்.